கூலி திரைப்படம் என்ன ஆச்சு? ஷூட்டிங்லாம் தொடங்கிட்டாங்களா சார்? கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்கிட்டாங்க. இந்த ஓல்டு உட்லண்ட்ஸில் தான் அதனுடைய படப்பிடிப்பெல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன ஷெட்யூல் பிரேக் விட்டுருக்காங்க. அதற்கப்புறம் மாரி செல்வராஜ் படம் வந்து ஒரு காசிப்பாக தான் இருக்குது. இன்னும் உறுதியாக தெரியல. டக்குன்னு ஒரு 3 மாதத்தில் கிளம்பி நீங்கள் வேலை சார் நான் வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிற ஒரு நபர் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஓய்வுங்கிற இடத்துக்கு அஜித் வரமாட்டார். பிளான் ஒன்று இருக்குது. மருத்துவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு ஒரு 1 இயர் ரெஸ்ட் எடுங்க சார்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. இது அந்த 1 இயர் அவர் எடுப்பாராங்கிறது இது வரைக்கும் உறுதி செய்யப்படல. அது ஒரு பக்கம். இல்லை, சூர்யா 44 பாதி கிணறு தாண்டிட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனையினால் அந்த படம் நின்றுடுமான்னா அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது வரும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்திருக்கு. ஆனால் சூர்யாவை பொறுத்தளவுக்கு தன் பட இயக்குநர்கள் எல்லாரோடும் அவர் முரண்பட்டுக்கிட்டே இருக்கார். பிரசாந்த் மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகர் வந்து அப்படி ஈஸியெல்லாம் போயிட மாட்டார். தெரியும் நம்ம ஹெல்மெட் தான் போட்டுட்டு போகணும்னு. ஆனால் அவருக்கு என்னென்னா இந்த விளம்பரம் தேவைப்படுது. படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் எங்கே திரும்பினாலும் பிரசாந்த் பிரசாந்த் பிரசாந்த்னு செய்திகள் வந்துச்சுன்னா அது படத்துக்கு வந்து ஓரளவுக்கு பயன்படும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ரஜினி சார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் அடுத்த மாதத்தில் திரைக்கு வர காத்திருக்கு சார். அப்படி இருக்கும் பொழுது படம் சார்ந்து எந்த ஒரு அப்டேட்டுமே பெரிதளவில் வரல. படத்துக்கு என்ன தான் சார் ஆச்சு? அப்டேட்டுகள் எப்போ சார் வரும்? இல்லை, அவங்க இப்போ ரஜினி சார் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அவங்க முடிச்சுட்டாங்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த டேட்டை ரிலீஸ் டேட்டு ஏற்கனவே அறிவித்ததை மாற்றக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ஸ்பீடாக வேலை போயிட்டுருக்கு. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் கடைசி நேரத்தில் அதில் ஒரு மாற்றம் வருங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அது பார்க்கலாம். ஓகே சார். இன்னொரு புறம் கூலி திரைப்படம், அதுக்கு அடுத்ததாக மாரி செல்வராஜ் படம், அதற்கு அடுத்ததாக ஜெயிலர் 2 அப்படின்னு ரஜினி சாருடைய லைனப் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார். அப்படி இருக்கும்போது கூலி திரைப்படம் என்ன ஆச்சு? ஷூட்டிங்லாம் தொடங்கிட்டாங்களா சார்? கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்கிட்டாங்க. இந்த ஓல்டு உட்லண்ட்ஸில் தான் அதனுடைய படப்பிடிப்பெல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன ஷெட்யூல் பிரேக் விட்டுருக்காங்க. அதற்கப்புறம் மாரி செல்வராஜ் படம் வந்து ஒரு காசிப்பாக தான் இருக்குது. அவங்க இன்னும் உறுதியாக தெரியல. எந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்குதுங்கிறது தெரியல. ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் அந்த படத்தில் நடிக்கலைங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது. அது ஒருவேளை அவர் ஏற்கனவே பாரஞ்சித் படத்தில் நடித்த அந்த கசப்பு இன்னும் அவரை விட்டு போகவே இல்லை. கிட்டத்தட்ட அதே ஜானரில் படம் எடுக்கிற மாரி செல்வராஜ் படத்தில் அவர் நடிப்பாராங்கிறது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம். அஜித் அவர்களுக்கு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறாங்க. அதனால் 1 வருட ஓய்வு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீங்க சார். ஆனால் இன்னொரு புறம் அஜித் அவர்கள் பிரசாந்திலோட 2 படங்கள் பண்ண போகிறாருங்கிற ஒரு செய்தியும் போயிட்டு இருந்தது சார். 2க்கும் முரண்பாடுகள் இருக்கதா பார்க்குறோமே சார். என்ன சார் நடக்குதுங்க? இல்லை, எனக்கு தெரிந்த இந்த பிரசாந்த் நீல் படம்ங்கிறது ஒரு வதந்தியாக தான் இருக்குது. அதற்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை. அது அவங்க 2 பேரும் சந்தித்ததா ஒன்றும் தகவல் இல்லை. பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே சந்தித்தாங்க அங்கே சந்தித்தாங்கலாம் சொல்கிறாங்க. பட்டு நாம் விசாரித்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ அவர் இந்த குட் பேட் அக்லியை முடிச்சுட்டு 1 வருஷம் வந்து ஓய்வெடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கார். சொல்ல முடியாது. அஜித்தினுடைய அந்த புத்துணர்ச்சி வந்து அவர் அப்படிலாம் இருக்க விடாது. அவர் டாக்டர்கள் சொன்னால் கூட டக்குன்னு ஒரு 3 மாதத்தில் கிளம்பி நீங்கள் வேலை சார் நான் வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிற ஒரு நபர் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஓய்வுங்கிற இடத்துக்கு அஜித் வரமாட்டார். அது பட் அவருடைய பிளான் ஒன்று இருக்குது. மருத்துவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு ஒரு 1 இயர் ரெஸ்ட் எடுங்க சார்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. இது அந்த 1 இயர் அவர் எடுப்பாராங்கிறது இது வரைக்கும் உறுதி செய்யப்படல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவருங்க குட் பேட் அக்லியை முடிச்சிடுறாரு. அதற்கப்புறம் வந்து சிறுத்தை சிவா படம் பண்ண போகிறார். அதுக்கப்புறம் மோகன் ராஜா படம் பண்ண போகிறார். இது 2ம் வந்து கிட்டத்தட்ட ஓரலாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. சிறுத்தை சிவாட்ட சன்னில் நம்ம படம் பண்ணவானா நீங்கள் வேறு கம்பெனி பாருங்கன்னா அதையும் அவர் சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் நடுவில் வந்து KGF 3க்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து இப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய புகைச்சல் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னென்னா இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வெளி மாநில தயாரிப்பாளர்களுக்கு டேட்டு கொடுக்குறாங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு சத்தம் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. சொல்கிறது யாரோ ஒரு சங்கம் இல்லை. தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம்னு எல்லாம் இணைந்த கூட்டமைப்பு சொல்லுது. அப்போ இந்த கூட்டமைப்பை மீறி நீங்கள் இன்னொரு தயாரிப்பாளருக்கு டேட்டு இனிமேல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா முன்னே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
இவங்களும் வந்து ஐயோ கொடுக்குறாங்களேன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து தடுத்து நிறுத்தணுங்கிற அளவுக்கு இவங்க வந்திருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு இவங்க போடுகிற சில கடிவாளங்கள் அவங்கள அப்படி யோசிக்க வைக்காது. அதெல்லாம் சேர்த்து தான் கேஜிஎஃப்பில் அஜித் இருக்காராங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். ஓகே சார். அஜித் அவர்கள் வந்து தானாடால விட்டாலும் தன் தசையாடுங்கிற மாதிரி ஒரு வருட ஓய்வுலாம் இருக்க மாட்டார், கண்டிப்பாக படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தகவலை தான் நீங்களும் சொல்கிறீங்க சார். அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சூர்யா அவர்களுக்கு என்ன தான் சார் ஆச்சு? ஏன்னா சூர்யா சார் மீது நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. படம் அனைத்தும் ட்ராப்ங்கும் பொழுது மீண்டும் பிரச்சனை சூர்யா 44 அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கே சார். இல்லை, சூர்யா 44 பாதி கிணறு தாண்டிட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனையினால் அந்த படம் நின்றுடுமான்னா அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது வரும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்திருக்கு. ஆனால் சூர்யாவை பொறுத்தளவுக்கு தன் பட இயக்குனர்கள் எல்லாரோடும் அவர் முரண்பட்டுக்கிட்டே இருக்கார். அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் அப்போ அவர் வந்து அப்படி நடந்துக்கிறாரு? எல்லா இயக்குனர்களையும் நான் சொல்கிறது தான் கேட்கணுங்கிற இடத்துல ஏன் வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. ஏன்னா இயக்குனர்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது தான் விதவிதமான படங்கள் இங்கே வரும். உங்களுடைய வளர்ச்சியும் வேகமாக இருக்கும். ஏன்னா இவர் வளர்கிற காலத்தில் அவங்க எல்லாமே சுதந்திரமாக தான் வேலை செஞ்சாங்க. இவர் வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது அவருக்கே வீழ்ச்சியாக அமையுது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் புரிஞ்சுக்கணும். பட்டு கார்த்திக் சுப்புராஜை பொறுத்தளவுக்கு ஏதோ படத்தில் வந்து இது வேண்டாம் வேணுங்கிற ஒரு விவாதம் தான் போயிருக்கே தவிர பெரிய அடிதடிங்கிற அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஓகே சார். இந்த விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வந்துடும், அமரனோடு விடாமுயற்சி மோதுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. ஆனால் விடாமுயற்சியில் சற்று தொய்வுங்கிற ஒரு செய்தியும் போயிட்டு இருந்தது சார். இப்போ என்ன சார் நிலைமையில் இருக்குது? விடாமுயற்சி வந்து இப்போ உறுதியாக கொண்டு வந்துடணுங்கிற ஒரு எண்ணத்தில் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித்தும் கிட்டத்தட்ட அவருடைய போர்ஷன் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படியாவது தீபாவளிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இடத்துல லைக்கா இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டவங்க இந்த தீபாவளி ரிலீஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. தீபாவளி ரிலீஸை தாண்டி இவங்க போனாங்கன்னா நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு லைக்காக போகாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையில் அவங்க இருக்காங்க. மணி ஸ்கேர்சிட்டி அவங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை லூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. எப்படியாவது இருக்கிறத போட்டு பிரட்டி விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். நடிகர் பிரசாந்த் ஒரு காலத்தில் டாப் ஸ்டாராக இருந்தால் இன்னும் ஸ்டாராக இருக்கிறார், அந்த டாப்பில் இருக்காரா அப்படின்னா கிடையாது சார். ஏன்னா பல நட்சத்திரங்கள் அவரை விட அதிகமாக வளர்ந்துட்டாங்க. ஆனால் தற்பொழுது அவருடைய அந்தகன் திரைப்படம் பல ஆண்டுகளாக போராடி திரைக்கு வர இருக்குது. இந்த நேரத்தில் அந்த ஹெல்மெட் போடாமல் ஒரு அபராதம் வாங்குறது இதெல்லாம் ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்காக அப்படி பண்ணுறாங்களா சார்? நிச்சயமாக ப்ரமோஷனுக்காக செய்கிறது தான் அது. ஏன்னா பிரசாந்த் மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகர் வந்து அப்படி ஈஸியெல்லாம் போயிட மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம ஹெல்மெட்டு தான் போட்டுட்டு போகணும்னு. ஆனால் அவருக்கு என்னென்னா இந்த விளம்பரம் தேவைப்படுது. இப்போ படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் எங்கே திரும்பினாலும் பிரசாந்த்னு செய்திகள் வந்துச்சுன்னா அது படத்துக்கு வந்து ஓரளவுக்கு பயன்படும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக தான் ஹெல்மெட் போடாமல் அவர் வெளியில் போயிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் நினைத்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறி அவருக்கு மீண்டும் இந்த தமிழ் சினிமா ஒரு கட்டில் கொடுத்துச்சின்னு வைங்க, ஒரு சிம்மாசனத்தை, நல்லா தான் இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவை பற்றி நன்கு அறிந்த எல்லா துறையிலையும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகராக பிரசாந்த் இருக்கார். அது மாதிரி சினிமாவில் ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. இந்த 24 கிராஃப்டையும் தெரிந்து வைத்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய அறிவாளிகளாக இருக்காங்களான்னா இல்லை, அனுபவசாலிகளாக இருக்காங்கன்னா இல்லை. பிரசாந்த் மாதிரி சிலர் தான் இருக்காங்க. இன்னொன்று, ஈஸியாக எல்லாரோடையும் பழகுவது, வேறு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்லாம் எந்த காலத்தையும் அவர் இருந்ததில்லை. டாப்பில் இருந்தப்பையும் அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி பெருசாக அவருக்கு இல்லை. ஒருவேளை அந்தகன் வந்து அதை மாற்றக்கூடும், அப்பவும் அவர் அப்படியே தான் இருப்பார். நான் பார்த்த வரைக்கும் பல வருடங்களாக ஒரே மாதிரி பழகிற விதத்தில் இருக்கிற ஒரே நடிகர் வந்து பிரசாந்த் தான். அவரை போன்றவர்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் நம்முடைய நீண்டகால ஆசை. ஆனாலும் அவருக்கே சில பிரச்சனைகளை வச்சுருப்பார். அதையெல்லாம் களைஞ்சிட்டு எதிர்காலத்தில் நிஜமாகவே அவர் வந்து சில விஷயங்களில் இறங்கி வந்தார்னா நிச்சயமாக அந்த இடத்த அவர் பிடிக்கல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரசாந்த் அவர்கள் நிஜத்தில் குணத்தில் ரொம்பவே தங்கமானவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்தகன் படம் வெற்றி கொடுத்ததன் மூலியமாக அந்த ஒரு டாப் ரேஞ்சில், அந்த ஒரு டாப் 4 ஒரு 5 போட்டிகளுக்குள்ளே பிரசாந்த் அவர்கள் வர முடியும்னு நம்புறீங்களா சார்? ஒரு படம் வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்காது. நீங்கள் தொடர் வெற்றி இங்கே ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 3 படம் கண்டினியூஸாக ஜெயிச்சாருன்னா பிரசாந்த் பழைய இடத்துக்கு வந்துடுவார். பட் அதற்கான முயற்சியை அவர் எடுக்கணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேச முடியாது.
இப்போ படம் வந்து தங்கலானோடு மோதுறதாக இருந்தது, அதற்கு முன்பாகவே வர்றாங்க. அந்த தியேட்டர் கிடைப்பதில் சிக்கலா என்ன நடந்தது சார் இது நேரத்தில்? இது தியேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் தான். ஏன்னா 2 பெரிய படங்கள் வருது. ஒன்று தங்கலான், இன்னொன்று டிமாண்டி காலனி 2. அப்போ ரெட் ஜெயண்ட் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுது. தங்கலான் ஞானவேல் ராஜா ஒரு படம், பெரிய படம். ஸோ அப்போ பெரிய தியேட்டர்கள் எல்லாமே வந்து இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கணக்கு அவங்க நினச்ச மாதிரி தியேட்டர் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து சரி ஒரு வாரம் நம்ம ப்ரீவியஸாக வந்துடுவோமேனு வராங்க. ஓகே சார். அந்தகன் திரைப்படம் வெற்றி படமாக மாறும் பட்சத்தில் பிரசாந்த் அவர்களோட திரை வாழ்க்கை மீண்டும் செகண்ட் இன்னிங்ஸை தொடங்குவார் அப்படின்னு நம்பலாம் தானே சார்? கட்டாயமாக நம்பலாம். ஓகே சார். நேரம் கொடுத்ததற்கு பதில் கொடுத்ததற்கு நன்றி சார்.